இன்றைக்கு பார்க்கிற காரியம் என்றால் the divine constancy, தெய்வீகமான தொடர்ச்சி அல்லது தொடர்ந்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஏற்கனவே ஒருவேளை 1ஆம் தேதி அன்றைக்கு நேற்று வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொடக்கம் எப்படி இருந்தது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே ஆண்டவர் நிலை மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய நிலை என்றைக்குமே மாறாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்துவுடைய மாற்றம் ஆதியிலும் நம்ம வாழ்க்கையில வந்த பொழுதும் பின்பதாய் நாம் போகிற இடத்துல காணும் பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புத்தகம் 43ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பார்க்கலாம். புக் ஆஃப் ஐசாயா 43:11 பார்க்கலாம். நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பகுதியை நம்ம வாசித்திருப்போம். இன்றைக்கு பார்க்க போற காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய நிலையான காரியம். இதுல நாம் பார்க்கிறோம், அந்நிய தேவனிடத்துல அல்லது உலகத்துல இருக்கிற மற்ற மதங்களிலே அல்லது மற்ற தேவனிடத்துல இல்லாத ஒரு விசேஷம் என்னவென்றால், அவரு நமக்கு முதலாவதாக டிக்ளேர் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதாவது அறிவிக்கிற தேவன். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை எச்சரிப்பாக அறிவிக்கக்கூடிய தன்மை உடையவராய் இருக்கிறார். ஒருவேளை நமக்கு அது சில நேரத்தில் புரியாமல் இருக்கலாம், அல்லது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், அது நம்ம மண்டைக்கு ஏறாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நிலை மாறாத இருப்பதற்கான முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர் தெளிவா காரியங்களை அறிவிக்கிறவர். He declares everything on forehand. முன்பதாகவே அறிவிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அவர் நம்மளை சேவ் பண்ணுகிறார், காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க 12ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அவர் என்ன பண்ணுகிறாரா? ரட்சித்து அப்படின்னா நம்மளை சேவ் பண்ணுகிறார். நீங்க மற்ற காரியங்களை பார்க்கும்பொழுது இரட்சகர் என்று எல்லா மதங்களிலும் கூறப்படுகிறது. ஒரு மனிதன் மரிக்கப்பட வேண்டும், அவனும் சிலுவை மரத்துல மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதுகிற மனிதன் மாத்திரம்தான் இரட்சகராய் இருக்க முடியும் என்று எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்படி என்றால் நம்ம ஆண்டவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், அவர் முன்பதாக என்ன பண்றாரா? விளக்கம் பண்ணுகிறார், ஷோ பண்ணுகிறார். விளங்கலை அப்படின்னா கூட என்ன பண்றாரா? விரிவாக்கம் பண்ணி நம்ம மண்டைக்கு ஏறுற மாதிரி சில காரியங்களை செய்வார். இதை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. அவர் டிக்ளேர் பண்றாரு, சேவ் பண்றாரு, ஷோ பண்ணுகிறார். அதுலேயும் முக்கியமா அதை தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருப்பார். தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருப்பார். சில நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை நம்ம பார்க்கும்பொழுது அல்லது அவருடைய கேரக்டரை பார்க்கும்பொழுது அவர் தொடர்ச்சியாக சில காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். அது நமக்கு தான் என்ன பண்ணாது? விளங்கவே விளங்காது. இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னே விளங்காமல் அப்படியே இருப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, தெளிவாய் காரியங்களை விளங்க செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக ரொம்ப பெரிய பிரசங்கம்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன பிரசங்கம். ஏன்னா கடந்த வாரத்தில் வந்தவங்களுக்கு தெரியும், நான் ஷார்ப்பாக டைமுக்கு முடிக்கிறாள் அப்படி தானே முடிச்சாரு பாருங்க போன வாரம். அப்போது இன்றைக்கு அப்படி எல்லாம் சரியாக துரிதமான நேரத்தில் முடிச்சிருவேன். அப்போது இன்றைக்கு பார்க்குற காரியம் என்னன்னா, கான்ஸ்டண்ட்டாக யார் இருக்க முடியும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா யாருமே இருக்க முடியாது. யாருமே. நீங்கள் எந்த மனிதரை நம்பினாலும் ஒரு நாள் உங்கள் தலை மேலே கல்லை போட்டுட்டு போய்கிட்டே இருப்பார்கள். அல்லது எந்த மனிதர் மேலே உங்களுடைய முழு அன்பை வைத்தாலும் ஒரு நாள் நீங்கள் வைத்த அன்புக்கு விலை இல்லாத தூக்கி உதாசீனப்படுத்தி விட்டு போய்விடுவார்கள். ஆனால் நீங்களும் நானும் வைத்திருக்கிற ஆண்டவர் அது எல்லாவற்றுக்கும் உகந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரம்தான் நிலையானவராய் இருக்கிறார்.
அதுவும் எப்பத்திலிருந்து நிலையா இருக்கிறாரு அப்படின்னா, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உன்னை குறித்தும் என்னை குறித்தும் அருமையான திட்டங்களை வகுத்து அவர் நம்மளை ஏந்தி சுமந்து பாதுகாத்து நம்மோட வாசம் செய்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் சத்தத்தை கேட்டு ஒருவன் இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வந்து என்ன பண்றாரா? வாசம் பண்ணுகிறார். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஒரு நிலையான ஆளை விட்டுட்டு நம்ம நிலையில்லாத காரியங்களை தேடுவதை நிறுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இன்னைக்கு மனிதனுடைய மூலெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? சிந்தனைலாம் எப்படி தெரியுமா இருக்கு? எது நிலை இல்லையோ அதை தான் தேடுவோம். எது நிலை இல்லையோ, இப்போ வாழ்க்கை நிலையானதா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கு உயர்ந்து இருப்போம் அப்படின்னா நாளைக்கு சடனா தாழ்ந்து விடுவோம். ஒருவேளை நம்ம கையில் வைத்திருக்க திறமை நிலையானதா அப்படின்னா கிடையாது. திடீர்னு உங்களால் உங்கள் திறமையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு உங்கள் சரீரத்தில் பலவீனம் வந்துவிடும். அப்போ நிலையில்லாத ஒரு காரியத்தை மாத்திரம்தான் எப்பொழுதுமே மனிதன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. நமக்குள்ள நிலையாய் இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோமா? ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த நிலையான ஆண்டவர் செய்கிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் துரிதமாக முடிச்சிருவேன். ஏசாயா எழுதின புத்தகம் 41ஆம் வசனம் 17ஆம் வசனம் 41-17 நமக்கு தெரிஞ்ச வசனம். ஐசையா 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இங்க பாருங்களேன், முதல்ல நிலையா இருக்கிற ஆண்டவர் பண்ணுகிற காரியம் என்னவென்றால், நம்ம ஒருவேளை பல சூழ்நிலைகளில் ஆண்டவரை விட்டு விலகி விடுவோம், அல்லது ஆண்டவரை விட்டு விலகி போகும்பொழுது சிறுமைப்பட்டு போய்விடுவோம், அல்லது தாகமான ஒரு நிலை வந்துவிடும். ஆனால் ஒன்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும், உன்னையும் என்னையும் அழைத்தவர், உனக்குள்ளே எனக்குள்ளே வாசம் செய்கிறவர் எப்பொழுதுமே நம்மளுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ரெண்டாவது, அவர் கேட்கறது மாத்திரம் அல்ல, நம்மை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரா? கைவிடுவதே இல்லை. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நம்ம கைவிடாத நிலையா கூட இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சில நேரத்தில் என்ன நம்ம பண்ணுகிறோம்? we do not realize who we have. நம்ம யாரை வைத்திருக்கிறோம் என்பதை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வேத வசனம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். வேத வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவரை செவி கொடுக்கிறார், ஆண்டவனை கைவிடுவதில்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம அவரை சார்ந்து வாழ்கிறோமா? அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நீ சிறுமையா இருந்தாலும், நீ தாகமாய் இருந்தாலோ, அல்லது உனக்கு தேவை இருந்தாலோ, அல்லது நீ நொறுக்கப்பட்டிருந்தாலோ, நீ உடைக்கப்பட்டிருந்தாலோ, என் தேவன் உன்னோட பிரயாணித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ராத்திரி நீங்க தூங்கும் பொழுது, என் தேவன் எல்லா நிலையிலும் என்னோட இருக்கிறார். அப்படி என்றா நம்ம எவ்வளோ பெரிய ஆளை கூட வச்சுருக்கோம் பாருங்களேன். ஒருவேளை உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நீங்கள் நம்புவீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான தருணத்தில் என்ன பண்ணுவாங்க? கைட்டு விட்டு போயிடுவாங்க. அதுக்கு நம்ம அழகாக சொல்லுவோம், கழுத்து அறுத்துட்டு. சரியான நேரத்தில் என்ன பண்ணுவாங்களாம்? கழுத்து அறுத்துருவாங்களாம். நான் பார்த்த வரைக்கும் இந்த கோழிக்கு கழுத்து அறுத்து தான் பார்த்துக்கிறேன். அது அறுத்து விட்டோன்னே என்ன பண்ணும்? துடிக்கும். அது எங்கன்னா பறந்து ஓடுற போதுன்னு தான் சிக்கன் கடையில் என்ன பண்ணுறான்? ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறான். விட்டு பாருங்களேன், அடுத்து அது தானே என்ன பண்ணுவான்? துடிச்சு எங்கேயாவது ஓடிடும். இன்றைக்கு நீங்கள் மனிதனை நம்புவீங்களா? சில நேரத்தில் கழுத்து அறுத்து விடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம்ம கைவிடப்பட்டோம் என்று என்ன நேரத்தில் கூட ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அதுதாங்க எல்லா நிலையிலும் இருக்கிறதற்கான முதல் தகுதி. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உலகத்தின் இரட்சகராய் இருக்கிறார். இது மற்ற தேவர்களிடத்தில் இருக்குதா அப்படின்னா கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் மற்ற தேவர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா எதையாவது கொடுத்தாதான் கிடைக்கும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எதுவுமே கிடைக்கும். அங்கெல்லாம் பணம் முக்கியம். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன முக்கியம்? இருதயம்தான் முக்கியம். அப்படி என்றால் நம்மோட இருக்கிறவர் நிலை. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 42:16 ஐசையா 42:16 பார்க்கலாம்.
குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இங்க பாருங்க, ரெண்டாவது நிலையா இருக்கிற காரியம் என்ன தெரியுமாங்க? நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறார்னா அவர் பண்ணுகிற ரெண்டாவது ஒரு பெரிய காரியம்னா எல்லாத்தையும் நேராக்கிட்டே போயிட்டே இருப்பார். அவரு கோலனான காரியங்களை என்ன பண்ணுவாராம்? செவ்வைப்படுத்தி கொண்டே போவார். பல நேரங்களில் நம்ம தொடங்குற காரியம் இது எப்படி முடியும் அப்படின்னு யோசித்து கொண்டு இருப்போம். பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் காலையில் எழும்பும் பொழுது நமக்கு மூடு சரியில்லை, பிரச்சனை அப்படின்னா அந்த நாள் எப்படி முடியும் அப்படின்னு யோசித்து கொண்டு இருப்போம். அல்லது இந்த நாளில் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது என்று யோசித்து கொண்டு இருப்போம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கார். என்ன தெரியுமா பண்ணுவார்? நம்ம வாழ்க்கையை சீர்படுத்த, அதை நேராக்க, அழகாய் பிரயாணிக்க அவர் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு ஒன்று யோசித்து பாரு, நீயும் நானும் நேரா போவதற்கும் நம்ம வாழ்க்கை சீரா இருப்பதற்கும் அந்த நிலையான தேவன் ஒருவர் மாத்திரம்தான் காரணமாக இருக்கிறார். இந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டோம் வச்சுங்களேன், அவரை விடவே மாட்டோம். அவரை இப்போ நீங்க யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வைத்திருக்கீங்க வச்சுங்களேன், அவங்கள விடுவீங்களா? விடவே மாட்டோம். வெளியே போனால் கையை பிடிப்போம், காலை பிடிச்சின்னு இழுத்துக்கினே போவோம். இந்த குரங்கு குட்டி இழுத்துன்னு போவோம். குட்டி வந்து தாய்க்கு குரங்கு இழுத்துனே போவோம், பார்த்துக்கிறீங்களா? அது எங்கே போனால் வாழையாவது பிடிச்சின்னு தொங்கின்னு போகும். அப்போ நீயும் நானும் அந்த 5 அறிவு இருக்க குரங்கு இருக்கிற புத்தி கூட நமக்கு இல்லை. நம்ம ஆண்டவரை பல நேரத்தில் என்ன நம்ம பண்ணிடுறோம்? விட்டு விடுகிறோம். இன்றைக்கு ஒன்று தீர்மானித்து கொள்ளுங்க, நிலையான ஆண்டவர் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு காலை நம்ம எழுந்த உடனே அவருடைய வேலை என்ன தெரியுமா? நமக்கு இன்றைக்கு பாதை சீராக அழகாக இருப்பது அவருடைய வேலையாகவே இருக்கிறது. பல நேரத்தில் நம்ம யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ முறை வெளியே போகிறோம், எவ்வளோ பிரச்சனைகள், அல்லது நம்மோட பிரயாணிக்கிறவர் அல்லது நம்மோட வருகிறவர் கூட திரும்ப வீட்டுக்கு போவதில்லை. ஆனால் நீயும் நாளும் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு தான் திரும்ப போய்கொண்டே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒவ்வொரு நாளும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நான் எவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன், நான் எவ்வளோ நிலையான காரியங்கள் உன் வாழ்க்கையில் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் எவ்வளோ முக்கியமாக உன் வாழ்க்கையில் உன்னை நேசிப்பதை காட்டுகிறேன் என்பதற்காகவே அவர் கோணலான காரியங்களை ஒவ்வொரு தருணங்களிலும் அவர் சீர்படுத்தி கொண்டே இருப்பார். சில நேரங்களில் பெரிய ஆபத்து, பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நேர்ந்து விட்டாலும் அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? அந்த இடத்தையும் செப்பனிடுகிறவராக இருக்கிறார். சிலர் தான் அதை விட்டு வெளியே புரிந்து கொள்ளாதவர்கள் அங்கேயே சிக்கிக்குவாங்க. புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அங்கேயே நின்றுவாங்க. ஆனால் நீயும் நானும் அப்படி அல்ல. நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறியும் பொழுது சீராக அவர் பின்னாடி போய்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 44:21 வாசிக்கலாம். ஐசையா 44:21 பார்க்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இங்க பாருங்களேன், மூணாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் என்ன நிலையா எப்பத்திலிருந்து இருக்கிறார் அப்படின்னா, அவர் தான் என்ன பண்ணாரா? நம்மள உருவாக்குனது. உருவாக்குன நாள் முதல் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை மறப்பதே கிடையாது. உருவாக்குன நாள்ல இருந்து மறப்பதே கிடையாது. சில அம்மாக்கள் பிள்ளைகளை கூட மறந்துடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? பல நேரத்தில் வெளியே போகிற பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சில தாய்மார்களுக்கு தெரியாது. அல்லது ஸ்கூல்லேருந்து பிள்ளை வருதுன்னு வச்சிங்களேன், வந்தோடனே என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க? அம்மாவை தேடுவாங்க. எதுக்கு தேடுவாங்க? சோத்துக்கு தான். சில அம்மாக்கள் அதை செய்யாமல் தூங்கிடுவாங்க பகலில், தெரியுமா உங்களுக்கு? புள்ள வந்து எம்மா எதனா இருக்குதான்னு கேட்கும் போது தான் அவசரமாக இருப்பான்னுவாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாதா? புள்ள 3 மணிக்கோ 4 மணிக்கோ வீட்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அம்மானா ஒரு நல்ல அம்மானா என்ன பண்ணும்? பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், வேலைக்கு போயிருக்கான், வரும்பொழுது சுட சுட பிரியாணி ஆக்கி 65 கோழியும் வறுத்து வச்சு பையன் வந்தோடனே கொடுக்கணும்னு தோணணும்ல. சில நேரத்தில் என்ன பண்ணுறோம்? இப்போ நம்மெல்லாம் பிள்ளைங்களா இருந்ததா அம்மாவாக இருக்கீங்க நீங்கள்லாம். எத்தனை முறை உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு சோறு கொடுக்காமல் இருந்திருப்பாங்க, யோசித்து பாருங்கள். அப்போது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு,
ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா அந்த சின்ன விஷயத்தை கூட மறக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் தான் உருவாக்கினவர். ஆனால் நம்ம பல நேரத்தில் உருவாக்கினவரை மறந்து விடுகிறோம், அல்லது உருவாக்கினவருக்கு எல்லா ஆளுமையும் இருக்கிறது என்பதை உணராமலே இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற காரியம் தெரியுமா? மறக்கிறதே கிடையாது, மறக்கிறதே கிடையாது. சில நேரத்தில் தாமதமாகும். காரணம் என்னன்னா, we are not able to receive it. ஏன்னா ஒன்றே ஒன்று தான், நம்ம அதுக்கு தகுதியாக மாறலை. தகுதியாக சைக்கிளே ஓட்ட தெரியாத ஒரு ஆளுக்கு பெரிய சைக்கிள் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒன்று சைக்கிள் உடையும், இல்லைன்னா அவன் கை கால் மூஞ்சி முகரெல்லாம் பேரும். ஆண்டவர் அதனால தான் வெயிட் பண்ணுவார். சில நேரத்தில் என்னத்தில் அவன் பண்ணுவார், தம்பி நீ கேட்குறது எனக்கு புரியுது, ஆனால் வெயிட் பண்ணு. நீ முதல்ல என்ன பண்ணு, சைக்கிளை தள்ள கற்றுக்கோ. ரெண்டாவது என்ன பண்ணணும், ஸ்டாண்டு போட கற்றுக்கணும். ரெண்டுமே தள்ளவும் தெரியாமல் ஸ்டாண்டு போடவும் தெரியாமல் இருந்ததுன்னா நீ சைக்கிளை ஓட்டுறதுக்கே வரமாட்டேன். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி தான், ஆண்டர் என்னை மறக்கிறது இல்லை அப்படின்னு நான் வேத வசனம் வாசிக்கிறேன், ஆனால் எனக்கு இது தேவையாச்சே, எனக்கு இவ்வளோ பணம் தேவையாச்சே, இந்த காரியம் என் வாழ்க்கையில் தேவையாச்சே, அவர் மறந்து விட்டாரா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவரும் மறக்கலை. முதல்ல நீ கற்றுக்க வேண்டிய விஷயங்களை நீ சீராய் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் மறக்காத கரெக்டான நேரத்தில் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் செய்யும் பொழுது அதனுடன் என்ன பண்ண மாட்டாராம், வேதனையை கூட்டவே மாட்டார். You will not add sorrows to it. எந்த சூழ்நிலையிலும் வேதனை வராத ஒரு காரியம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கு மூன்றாவது, அவர் கான்ஸ்டண்ட்டாக பண்ணுற வேலைன்னு தெரியுமா, உன்னை மறக்கிறதே இல்லை, மறக்கிறதே இல்லை. சில நேரத்தில் நீங்கள் ஒரு வேலை யாருக்கா அப்பாயின்மெண்ட் கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். நான்லாம் நிறைய மறந்துருக்கேன். சில நேரத்தில் நான் ஆராதனைக்கு வரதுக்கே மறந்துக்கிறேன். இப்படி ஒரு மருதி கேள்விப்பட்டுக்கிறீங்களா நீங்கள்? சில நேரத்தில் பிரசங்கத்துக்கு கூப்பிடுவாங்க, நான் தான் பிரசங்கத்துக்கு போகணும், மறந்துட்டு போய் எங்கன்னா பின்னாடி மூலையில் உட்காந்து இருப்பேன். அவ்வளோ மருதி வரும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, சீரா மறவாத தேவனாய் இருக்கிறார். நான்காவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். அவர் 46:4 வாசிக்கலாம். ஐசையா 46:4 பார்க்கலாம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். பாருங்களேன், இந்த மறக்காத தேவன் எது வரைக்கும் செய்வார்னா, முதிர் வயது வரைக்கும் அவர் செய்வார், நிற வயது வரைக்கும், நிறமுடி வர வரைக்கும் செய்வார். அப்புறம் நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பாருங்க, அவர் சொல்றாரு, எப்பா உன்னை உருவாக்குனது மாத்திரம் இல்ல, உன்னை நான் நினைவு கூறுவது மாத்திரம் அல்ல, உன்னை மறக்காம ஒவ்வொரு நாளும் இருப்பது மாத்திரம் அல்ல, அது எது வரைக்கும் செய்வார்னா உன்னுடைய முதிர் வயது வரைக்கும். வேதத்துடைய முதிர் வயது எவ்வளவு சொல்லி இருக்கிறது? 80 வயசு. அப்புறம் 80க்கு மேல போயிடுச்சுன்னா மறந்துடுவாரோ? இருக்கலாம்ல. இப்போ பைபிள் சொல்லுது, பலத்தின் மிகுதி நாள் 70, பலத்தின் மிகுதி நாள் 80 வயதுமாக இருக்கிறது. அப்போ 80 வயசுக்கு அப்புறம் ஆண்டர் மறந்துடுவாரா அப்படின்னா, அதுலேயே பாருங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம், ஏந்துவாராம், சுமப்பாராம். எது வரைக்கும் சுமப்பார் அப்படின்னா, உங்களை கொண்டு போய் அவருடைய ஸ்தலத்தில் சேர்த்துக்கொள்ளுகிற வரைக்கும் அவர் ஏந்தி சுமக்க ஆரம்பித்து விடுவார். அப்படி என்றால் உன்னை என்னையும் ஏந்தக்கூடிய ஒரு ஆள் ஒன்றும் இல்லை. சிறு வயதில் ஒரு குழந்தைய ஒரு அம்மா தூக்கி தொல்லை போடுவாங்க. அதையே குழந்தைய 40 வயசில் தூக்கி போட சொன்னால் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அம்மாவை தூக்கம் வந்துடுவோம் நாங்கள்லாம், அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. உன்னை எப்போ தூக்க ஆரம்பித்தாரோ அது முதிர் வயது வரைக்கும் உன்னை அழகாய் உன் கூட இருக்கிறவர், கான்ஸ்டண்ட்டாக உன் கூட உன்னை விட்டு விலகாத இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதில் இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். அதில் 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இங்க பாருங்களேன், மூணாவது அவர் என்னன்னா, மறக்காம இருக்கிறதுக்கு குழந்தை அம்மா மறந்துட்டா கூட பரவாயில்லைங்க, நான் மறக்க மாட்டேன். அம்மா மறக்கக்கூடாத முடியாத ஒரு விஷயம் என்ன சொல்லுங்களேன்? ஒரு குழந்தைய, ஒரு சிறு குழந்தைய உங்களெல்லாம் விட்டுருங்க, பெருசாக வளர்ந்துட்ட பிறகு அந்த எருமாட்டை எதுக்கு 7 வயசு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த அம்மா இதுக்கு குழந்தைங்களை பற்றி கவலை பண்ணோம். சிறு குழந்தைங்களை அம்மா இதெல்லாம் மறக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க மறக்க மாட்டாங்க, டைமுக்கு கொடுப்பாங்க. தெரியுமா அவங்களுக்கு? நல்ல தாயாக இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும். குழந்தைக்கு காலைல இத்தனை மணிக்கு பால் கொடுத்தோம், 2 மணி நேரம் கழிச்சு பசிக்கும், திரும்ப என்ன பண்ணோம், பால் கொடுக்கணும். அந்த குழந்தை பருப்பு சாதம் தின்ற வயசு வரும்பொழுது அதுக்கு சிக்கன் பீஸ் எடுத்து வாயில் வைக்கணும் அப்படின்னு அம்மாவுக்கு தெரியுமா? பருப்பு சாதம் தான் கொடுப்பாங்க.
அதே போல தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா உன்னை நான் எப்படி மறக்க மாட்டேன்னா, உங்கள் அம்மா உன்னை சிறு வயதில் எப்படி மறக்காமல் எல்லாத்தையும் செய்தார்களோ அதே விதமாக தான் உன்னை மறக்காமல் எல்லாத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். அப்படின்னா உனக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கன்றது உனக்கு தெரியுமோ தெரியாதோ, உன் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆண்டவருக்கு தெரியும், நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணுவார்னா, சரியா அழகா தகுதியான காரியங்களை நேர்த்தியாய் தருகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீயும் நானும் பல விஷயங்களில் அப்படிப்பட்ட தேவனை என்ன தரமா பண்ணிடுறோம், நம்ம மறந்துடுறோம். ஏதாவது ஒரு தேவைன்னு வச்சுங்களேன், ஆண்டவரே எனக்கு தேவைன்னு கேட்பது நல்லது, அது தவறல்ல. ஆனால் கேட்குற விஷயத்த ஆண்டவரே தானாகவே செய்வார். வேதம் அதுதான் சொல்லுகிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டுகொள்வதற்கும் மேலான காரியங்களை அழகா செய்வார். நம்ம ஒருவேளை வேண்டுகிற காரியம் ஒருவேளை சின்னதாக இருக்கலாம், அல்லது நினைக்கிற காரியங்கள் கூட சின்னதாக இருக்கலாம். ஆனால் அவர் அழகாக நேர்த்தியாக செய்கிற காரியங்கள் அழகானதாக இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு அம்மாவுக்கு தன் பிள்ளைக்கு என்ன தேவை, வயிறு நிறைஞ்சிருச்சான்னு தடவி பார்த்து தான் விடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அம்மாக்கள்லாம் குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டினாங்கன்னா ஏன் இவ்வளோ சட்டியில் சோறு வச்சுருப்பாங்க, அந்த சட்டி பார்த்தீங்கன்னா தவுளுண்டு தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பக்கத்தை பார்த்தா, எங்கள் அம்மாலாம் எனக்கு சட்டியில் சோறு ஊற்றலைங்க, குண்டானில் தூக்கி உள்ளே போட்ட மாதிரி இது. எப்படின்னா அந்த கஞ்சியை குஸ்து வெளில வா நீயா, இல்லைன்னா கஞ்சிலேயே முக்கி சாவு அப்படின்னு தூக்கி உங்கெல்லாம் போட்ட மாதிரியே இருக்குது. ஒரு சட்டி தவுளுண்டு கிண்ணம் வச்சுருப்பாங்க. அந்த கிண்ணத்தில் எத்தனை முறை ஊட்டுறாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும், தெரியுமா உங்களுக்கு? ஆனால் வெளியே காட்டக்கூடாதுன்றதுக்காக சின்ன கிண்ணமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா யாராவது கண்ணு வச்சுருவாங்களாம், இந்த குழந்தை திடீர்னு ஒரே நாளில் வளர்ந்துற போதுன்னு. அப்போது இவ்வளோண்டு கிண்ணம் வச்சுன்னு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச உடனே இப்போ யாராவது பார்த்தா, ஏம்மா போதுமா, ஏம்மா நிறையா ஊட்டுறனா, அந்த அம்மா விட்டுற மாட்டாங்க. தடவி பார்த்து வயிறு ஃபுல்லாகிடுச்சான்னு பார்த்து அது ஜீரணமாகத்துக்கு என்ன நம்ம பண்ணுவாங்க, தலை கீழே காலை பிடிச்சி முதுகுலே ஒன்று வைப்பாங்க. அப்படி தானே? அது வைப்பாங்க. எப்போ தெரியுமா? தின்னக்கூடாது, தின்னு தொண்டையில் அடிச்சிக்கிச்சுன்னா அப்படி தான் வைப்பாங்க. ஆனால் தோலில் தட்டி அதை ஜீரணப்படுத்தி அதை ஆரோக்கியமாக தூங்க வைப்பாங்க. ஏன் இந்த வசனம் சொல்லுகிறதுனா, தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா, நீ சம்பூர்ணமாக சந்தோஷமா நிறைவா இருக்கிறியா என்பதை ஒவ்வொரு நாளும் மறவாத செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அது மாத்திரம் இல்ல, நீ நிறைவா தூங்குறியான்னு பார்ப்பாரு. இதுலயும் ஒரு விசேஷம் என்னன்னா, அம்மாக்கள் குழந்தைங்க தூங்கும் போது என்ன நம்ம பண்ணுவாங்க, அது கொசுவே இருக்காது, இருந்தாலும் அதுக்கு ஒரு கூடை வாங்கி இப்போ விற்கிறாங்க, கொசு கூடைன்னு. அந்த கூடைக்குள்ள குழந்தைய கவுத்துட்டு கதவெல்லாம் மூடுருவாங்க, ஏன்னா குழந்தை நிம்மதியாக தூங்கிட்டோன்னு. பார்த்துருக்கீங்களா? சில தாய்ங்க அப்படி இல்லை, குழந்தை தூங்கும் போது தான் பெரிய குண்டான டம்மால்னு போடும். அந்த தாய்ங்களை விட்டுருங்க. ஆனால் உண்மையாக நல்ல தாய்ங்க அந்த குழந்தை தூங்கட்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு தலைக்காணிலாம் இப்போ விற்கிறாங்க. காதுக்கு ஒரு தலைக்காணி, கழுத்துக்கு ஒரு தலைக்காணி, இடுப்புக்கு ஒரு தலைக்காணி, எல்லாத்தையும் வச்சு அந்த குழந்தை கம்ஃபர்ட்டாக ஆக்குறோம். ஆண்டவரும் அப்படி தான், நீ சம்பூர்ணமாக ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறியா என்பதை செக் பண்ணி கொண்டே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்னா, எவ்வளோ நிலையாக இருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷமும் சின்ன சின்ன விஷயத்துலையும் அவர் அழகாய் தாய் போல தேற்றுகிறவராய் இருக்கிறார். இதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அவரை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம், விடவே மாட்டோம். அதுல 54:10 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்களேன், அடுத்தது ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, அவர் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணுகிறார். என்ன தெரியுமா? எல்லாமே போட்டோண்டா, எல்லாமே போட்டோம் உன்னை விட்டு, இந்த பூமியில நீ காண்கிற எல்லாமே போகட்டும். ஏன்னா மலை போகுமா அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பேருந்து போ அப்படின்னா பேருந்து போயிடும். அதுவும் போகட்டும், பர்வதங்களும் போகட்டும். பர்வதங்கள் எப்போ வரும்? பர்வதங்கள் எதுக்கு வருகிறது? ஏற்ற நேரத்தில் நல்ல மழையை பெய்ய வைக்கவும், பூமியில் விளைச்சல்களை சரியாய் கொண்டு வருவோம் பர்வதங்கள் வருகிறது. அதுவும் போகட்டும். ஆனால் உன் மேலே வச்ச உடன்படிக்கை ஒரு நாளும் மாற்றவே மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு முன்னாடி உன் கையில் இருக்கிற உன்னுடைய எதெல்லாம் நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ எல்லாமே போனாலும்
நீ ஒன்றுமே இல்லாத ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு வந்திருந்தாலும் உன் கூட செய்கிற உடன்படிக்கை, உன்னுடன் செய்த உடன்படிக்கை, உன்னை உருவாக்கின உடன்படிக்கை, உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன உடன்படிக்கை, உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லுகிற உடன்படிக்கை, உனக்கு முன்பதாய் வாழ்க்கையில் இருக்கிற பாதைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிற உடன்படிக்கை, நீ சொல்லுகிறதை கேட்கிற என்ற உடன்படிக்கையை ஒரு நாளும் விலக விடாம பார்த்துக்கிறவர். நம்ம அப்படி அல்ல, மனிதர்களும் அப்படி அல்ல. கொஞ்சம் எதனா நல்லா பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஒட்டிக்குவாங்க, கொஞ்சம் முறுக்குனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பழகின மொத்த காரியத்தையும் போட்டு உடச்சிருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன்னு, நீங்கள் யாராவது 2 பேர் கூட யாராவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுங்களேன், உங்கள் காரியங்கள் எல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணுவீங்க. ஃப்ரெண்டு கூட தானே ஷேர் பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது யாரு கூடன்றது தெரியும், ஆனால் பண்ணுறதில்ல. அங்கே போய் யாரு கூட பண்ணணும்? ஆண்டர்கிட்ட பண்ணணும். ஆனால் அங்கே மட்டும் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் ஃப்ரெண்டுக்கிட்ட பண்ணுவோம். அவங்களும் அப்படியே ரத்தமும் சதையும் நெகையும் சதையுமா இருப்பாங்க. திடீர்னு நெகை ஒரு நாள் பெருசாக வளர்ந்துடும். அதுக்குன்னு பேய் மாதிரியே வச்சு இருக்க முடியுமா? வெட்டி தானே ஆகணும். எவ்வளோ நாள் தான் பெயிண்ட் அடிச்சுமா ஏமாற்ற முடியும்? சில பெயிண்ட் அடிப்பாங்க நகத்துக்கு, எவ்வளோ நாள் ஏமாற்ற முடியும்? அது ஒரு நாள் குளிக்கும் போது உங்களுக்கே கீரும். அப்போ என்ன பண்ணுவோம், சரி கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணலாமே ட்ரிம் பண்ணுவோம். இந்த நெகம் வெட்டி போகிற இடம்லாம் குத்தினே இருக்கும் காலில். அதே மாதிரி தான் சில சொல்லுகிற காரிய நண்பர்கள்லாம் அது நல்லா தான் இருக்கும், சேர்ற வரைக்கும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வெட்டி போகிற இடம் எல்லாத்தையும் குத்தும். அது உங்களுக்கு மாத்திரம் குத்துறதுல போகிற வரவங்க எல்லாருக்கும் குத்திக்கினே இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நீ எப்படி உன்னை அழைத்தாரோ, எப்பொழுது உன்னோட உடன்படிக்கை செய்தாரோ, அவர் ஒவ்வொரு நாளும் அவர் தன்மை மாறாத, நிலை மாறாத, நிலையா உன் கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், இந்த மாதத்துடைய முதல் ஆராதனையில் வந்திருக்கிறோம். நம்ம ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும், அவர் ஒவ்வொரு நாளும் கான்ஸ்டண்ட்டாக நம்ம கூட இருக்கிறார். கான்ஸ்டண்ட்டாக நம்மோட பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறா. கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது காரியத்தை செய்யணும்னு எதிர்பார்க்கிறா. நிலையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு எதிர்பார்க்கிறா. ஆனால் நம்ம அதை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. அதான் முதல்ல சொன்னேன், மனுஷன் நிலையில்லாத காரியத்தின் மேலதான் அவனுடைய கண்ணு, அவனுடைய இருதயம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கும். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற பெண்களுக்கோ ஆண்களுக்கு கூட இப்போ நிறையா ஆசை வந்துடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் 100 கிலோ தங்கம் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் இருதயம் எங்கே இருக்கும்? 100 கிலோ போட முடியாது, என்னால் கொடுக்க முடியாது. கொடுங்க, என்னால் சத்தியமாக கொடுக்க முடியாது. கவர்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸில் இடி போட்டுருவோம். சரி, 1 கிலோ கொடுக்குறேன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்கும்? அது மேலே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? உங்களை செக் பண்ணி தான் பொட்டியில் போட்டு மூடுவோம். மொத்தம் செக் பண்ணுவோம் பார்த்துங்க, எத்தனை போயிட முடியாது. ஒரே ஒரு மில்லி கிராம் கூட விட மாட்டோம். காதெல்லாம் சில காதில் மூக்கிலெல்லாம் அது அது பூசின ஒரு தங்கம் பூசினதா கவரிங், கோல்டு கவரிங்கில் போட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க அத்தை கூட விட மாட்டாங்க, புடுங்கு. ஆனால் நமக்கு எங்கே திறமா இருக்குது ஆசை? அது மேலே தான் இருக்குது. ஆண்டவர் என்ன திறமா சொல்கிறாரு, எப்பா உனக்கு கிருபையா வரங்களை தர, நிலையான வரங்கள், உனக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், அல்லது ஆவிகளை பகுத்தறிகிறதா இருக்கட்டும், அல்லது உனக்கு அருமையாக ஜெபிக்கிற வரங்களை நிலையாக தரேன், ஸ்டேபிளாக தரேன். ஒருவனும் உன் கையிலேருந்து என்ன பண்ண முடியாதா? பறிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையான காரியம் தரேன் அப்படின்னு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? நிலையில்லாத காரியத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கோம். சிலரை கேட்டு பாருங்களேன், பிரதர் எப்படியாவது 5 பெட்ரூமு அல்லது 3 பெட்ரூம் ஒரு வீடு கட்டிடணும் பிரதர். போகும்போது சத்தியமாக அந்த வீட்டுக்குள்ளே உங்கள் பாடி கூட வைக்க மாட்டாங்க, வெளியே தான் கடைசுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? செத்த அடுத்த செகண்ட் சில வீடுகள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஐயோ வீட்டுக்குள்ளே வச்சா அதெல்லாம் கழுவணும், ரோட்லேயே போடுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டியிருப்பீங்க, லோன் வாங்கி கட்டியிருப்பீங்க, லோனு கட்டியிருப்பீங்க, நாயா ஒழிச்சு கட்டியிருப்பீங்க. கடைசியில் உங்களை அங்கே கடத்த கூட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? தூக்கி ரோட்டில் போடுவாங்க. அதுவும் அவங்க வீட்டு பெட்ஷீட்டு கூட வாங்க மாட்டாங்க, மேலே உங்களை மூடுறதுக்கு வாடகைக்கு சாமினா வாங்குவாங்க. சரி இருக்கும், பரவாயில்ல, சர்ச்சிலேருந்து 4 பேரும் வீட்டுக்குள்ளே இருக்கிற சோஃபா எடுத்து போடுவோம், உட்காருவோம். அது கூட போட மாட்டாங்க, வாடகை தான் சேரை வாங்குவாங்க. அப்போ ஒன்றுமே நிலை கிடையாது.
ஆனால் நம்ம என்ன திறமை பண்ணுறோம்? நிலையில்லாத காரியங்களில் நம்மளுடைய கண்களை வைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நிலையான ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் இருந்து நம்மை சீர்படுத்த, நிலைப்படுத்த, நான் உன் கூட நிலையாக இருக்கிறேன் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் செய்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம அவரை பார்ப்போம் அப்படின்னா இந்த பூமி நம்ம வாழுகிற வரைக்கும் நிலையாக வாழ்ந்து கொண்டே போகும். அதை தான் நம்ம சில நேரத்தை கோட்டை விட்டுறோம். இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோட்டை விடுகிற காரியம் என்னன்னா, நிலையை விட்டுரும். எது ஸ்டேபிளானதோ அதை விட்டுரும். இப்போ வாங்க, இங்கே இருக்கிற ஒரு 10 பேரை 10 கலெக்டர் ஆக்கிடுறேன், 10 IPS ஆக்கிடுறேன் அப்படின்னா இங்கே எத்தனை பேர் போகாமல் இருப்பீங்க? அச்சுக்கும். உங்களுக்கு விளங்கலை நான் சொல்கிறேன். வாங்க, ஒரு 10 பேர் கலெக்டர், கவர்மெண்ட் கலெக்டர் ஆக்கிடுறேன். ஏன்னா ப்ரைவேட் கலெக்டர் கூட இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? பில் கலெக்டர் ஆவேன். வட்டி காசு குத்தினா வந்து உங்கள் வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணுவான். அப்போ கவர்மெண்ட் IAS கலெக்டர் ஆக்கிறோம் ஒரு 10 பேர் அப்படின்னா இங்கே எத்தனை பேர் வானான்னு உட்காந்துருப்பீங்க? எல்லாம் ஓடுவோம். ஏன் தெரியுமா? சாவும் போது பென்ஷன் கொடுப்பானா? சாகிற காலத்தில் என்ன தருவானா? பென்ஷன் தருவானா? அது விளக்கம், அது வேற ஏதோ. நம்ம அதை நம்பி ஒரு பெண்ணையும் ஒரு சன்னையும் பெற்று போடுவோம். அதுக்கு அச்சு கொண்டு நமக்கு தெரியல, அது போது தான் தெரியும். பெண்ணும் சன்னும் வீட்டில் பென்ஷனுக்கு. அப்போ நிலையா எது இருக்குன்னா ஓடுவோம். அப்போ ஓடும் நம்ம செய்கிற காரியம் என்னன்னா, அது மேல நம்மளுடைய நம்பிக்கை இருக்கிறது, அது மேல நம்மளுடைய காரியங்களை வைத்திருக்கிறோம். ஆனா அதே தான் ஆண்டவர் சொல்றார், என்ன தெரியுமா? நான் உனக்கு நிலையான காரியங்கள் செய்கிறேன். சில நேரத்தில் நமக்கு புரிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய நிலையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் சொன்னது போல். இப்போ நான் சொன்னது இன்னைக்கு நம்ம பார்த்த பிரசங்கத்தில் ஏசாயாவில் இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோமா இல்லையா? இதில் தனித்தனி பிரசங்கம் கூட நான் பண்ணியிருக்கேன். தனித்தனி தலைப்பில் பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு யோசித்து பாருங்களேன், எவ்வளோ நல்ல நிலையான தேவனை நீ நானும் ஆராய்ந்து கொண்டிருக்கோம். அடுத்த ஒரு காரியத்தை பார்த்து நம்ம துரிதமாக முடித்துடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும், புக் ஆஃப் ஜான் 10:28 to 30 பார்க்கலாம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இங்க பாருங்களேன், அடுத்தது கடைசியா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா? எவ்வளவு நிலைனா, அவர் நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அதனால என்ன பண்ண மாட்டோமா? கெட்டு போவதே கிடையாது. நித்திய ஜீவனை ஒருவன் வைத்து கொண்டிருப்பான் என்றால் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டான்? கெட்டு போகவே மாட்டான். இல்லைங்க, நான் இன்னமும் பைபிள் வாசிக்கிறேன், சக்கர புக்கரம் கத்துறேன், ஜோம் பண்ணுறேன், ஆனால் கெட்டு போயிடுச்சுங்க வாழ்க்கை அப்படின்னா நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலை. அப்படி இல்லை அப்படின்னா நீ உண்மையாக நிலையான ஆண்டவரை நீ வைத்திருல அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நித்திய ஜீவனை தரும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதனால் ஒருவனை என்ன பண்ணுவதில்லை? கெட்டு போவதில்லை. அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவனும் என் கையிலேருந்து பறித்து கொள்ளவே முடியாது. உன்னை பிசாசு பறித்து கொள்ள முடியாத அளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக அவர் சேஃப்கார்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்துலேயும் அவர் பண்ணுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னை எப்படியாவது பிசாசு விழுங்கணும், உன்னை தூக்கிட்டு போகணும், உன்னை நாசமாக்கணும், உனக்கு நஷ்டத்தை உண்டாக்கணும், உனக்கு வியாதியை கொண்டு வரணும், உனக்கு எல்லா விதத்துலையும் துன்பத்தை கொடுக்கணும் என்று அவன் தீர்மானிக்கும் பொழுதெல்லாம் அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? கையை மூடி வைத்து கொள்ளுகிறார். கையை மூடி வைத்து கொண்டா உள்ள இருக்கிறவனை பிசாசை காணவே முடியாது. ஆனால் நம்ம அதை உணர்வதே கிடையாது. திடீர்னு தலை வலிக்குதுன்னு போவோம் டாக்டர்கிட்ட. ஒன்றும் இல்லை, நீங்கள் கூடாஞ்சேரியில் இருக்கிற தீபம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றும் இல்லை, தலைவலின்னு போங்களேன். வேறு எதுவுமே சொல்லாதீங்க. எவ்வளோ நாள் வலிக்குது? ஒரு 3 மாதம் வலிக்குதுன்னு சொல்லுங்கள். அவன் எடுப்பான் பாருங்க டெஸ்ட்டு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு. இந்த ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்கேன் எடுப்பான், ஒரு MRI எடுப்பான், எக்ஸ்ரே எடுப்பான், ஜெராக்ஸ் எடுப்பான், ஃபோட்டோ ஜெராக்ஸ் எடுப்பான், கலர் ஜெராக்ஸ் எடுப்பான், எல்லாம் எடுத்து அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பர்ஸில் இதுக்கப்புறம் கார்டு கூட இல்லைங்க, ஒஞ்சிடுச்சிங்க, போட்டு அப்படின்னு சொன்ன பிறகு உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு வாங்கணுமா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். எப்பா முதல்ல நான் உனக்கு சொல்கிறேன்,
ஒருவனும் என் கையிலேருந்து, பிதாவோட கையிலேருந்து உன்னை பறித்து கொள்ளவே முடியாது. காரணம் என்னன்னா, நான் உன் கூட நிலையாக இருக்கிறேன், உன் கூட நிலையான காரியங்களை செய்கிறேன். உன்னை ஒருபொழுதும் கைவிடாத அளவுக்கு, உன்னை எவனும் பார்க்க கூட முடியாத அளவுக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆண்டோடைய கண் இமைகளாக இருக்கிறோம். அப்போ அவ்வளோ கேர்ஃபுல்லா உன்னை என்னையோ அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ நானும் உணராமல் இருக்கிறோம். இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, our God is a constant God. அவர் ஒருபொழுதும் நிலை மாறுவதே இல்லை, நிலை மாறுவதும் கிடையாது, அதில் எந்த மாற்றமும் வராது. மாற்றமும் வரும். என்னங்க வராதுன்றீங்க, அப்போ வரும் அப்படின்றீங்க. வரும். எப்போ தெரியுமா? நீ தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துவாய் என்றால் தேவ அக்கினி மேலே வந்து உன்னை எரித்து சாம்பலாக்கும். இப்போ தேவ ஆலயத்தை தீட்டுப்படுத்துறதுனா அப்படின்னா என்ன? பரிசுத்தாவியானவருக்கும் வேத வசனத்துக்கும் விரோதமான காரியங்களை நீ செய்யும் பொழுது உன் மேலே கோபாக்கினி வரும். அது நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஆனால் இதை வராமல் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பா, அழகாக பாதுகாப்பா. அது வர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர் கான்ஸ்டண்ட்டாக இல்லை, நம்ம கூட எப்பவுமே இல்லைன்னு நினச்சிட்டு ஓடி போயிடுறோம். எப்பவுமே ஒன்றும் இல்லை. இங்கேருந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா, இப்போ நானே கூட எடுத்துங்களேன், அங்கே போய் வண்டி ஓட்டணும், ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டுவேன். சீட் பெல்ட்டு போடுவேன், கரெக்டாக ஹெட்லைட் இருக்கான்னு பார்ப்பேன், ஆர்ன் அடிக்குதா செக் பண்ணிக்குவேன், ஸ்பீட் லிமிட்டு கரெக்டாக ஓட்டுவேன், அந்த ஒரு பாயிண்ட் கூட நவர மாட்டேன், அழகாக ஓட்டுவேன். ஏன்னு கேளுங்களேன், வீட்டை விட்டு வெளில வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 500 CCTV கேமராவில் நான் மாட்டிக்குவேன். எவ்வளோ கேமரா? ஒரு முறை ஆர்ன் அடிக்கல $100 ஃபைன் போட்டான் பார்த்துங்க. 500 CCTV கேமராவில் மாட்டிக்குவேன். அதுக்காகவே பயந்து என்ன பண்ணுவோம், அழகாக நேர்த்தியாக சட்டங்களை கை கொள்ளுவோம். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா, நிறைய பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு ஆண்டவர் இங்கே இருந்தால் பார்க்க மாட்டார், அங்கே இருந்தால் பார்க்க மாட்டார்னு நினச்சிக்கொள்வோம். இங்கே இருந்தால் பார்க்க மாட்டார். 2 கிறிஸ்தவங்க சினிமா தேட்டருக்கு போனாங்களாம். நல்ல ஒரு காட்சி, அருமையான காட்சி வரும்போது கிறிஸ்தவ வாயில் என்ன வரும்? அல்லேலூயா அப்படின்னா. பக்கத்தில் இருந்தவன் கூட இருக்கிறவன் கிறிஸ்தவன் தெரியாமல் அந்த முனையிலேருந்து இன்னொருத்தன் அல்லேலூயானா. 2 பேரும் எழுந்து மூஞ்ச மூடின்னு வெளியே ஓடிட்டானா. காரணம் என்ன தெரியுமா? நம்ம நினைத்து கொள்ளுகிறோம் ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார், அங்கேயே இருப்பார். எல்லா இடத்துலையும் கேமரா வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவ்வளோ கான்ஸ்டண்ட்டாக நிலை மாறாமல் உன் கண்ணிலிருந்து, ஆண்டோடைய கண்ணிலிருந்து நீ தப்ப முடியாத அளவுக்கு க்ளீனாக உன்னை பாதுகாப்பதிலையும், உன்னை வழி நடத்துவதிலையும், உன்னை அழகுபடுத்துவதிலையோ, உன்னை ஸ்திரப்படுத்துவதிலையோ அவர் நோக்கமாக இருந்து கொண்டே இருக்கிறார். நம்ம தான் சில நேரத்தில் அது உணர்வதே இல்லை. இங்கே போனால் தப்பிச்சிடலாம், ஆண்டோடைய கண்ணில் மாட்ட மாட்டோம் அப்படின்னா அங்கே தான் எக்ஸ்ட்ரா கேமரா வைப்பார். தெரியுமா உங்களுக்கு? இந்த மல்லிகை கடைகள்லாம் இப்போ இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அங்கெல்லாம் போனீங்கன்னா ஹிட்டன் ஸ்பாட்ஸ்ன்னு சிலர்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போனால் கேமராவில் சிக்காதுன்னு அதுக்குன்னு இப்போ ஆளுங்க வந்துட்டாங்க. ஹிட்டன் ஸ்பாட்ஸில் டபுள் கேமரா போடுறது, நைட் விஷன் கேமரா, அப்புறம் மோஷன் கேமரா போட்டுருவாங்க. நீங்கள் அந்த பக்கம் போனாலே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம நினைத்துக்கொள்கிறோம் அங்கே போய் எடுத்து திருடிட்டு வந்தால் மாட்டிக்க மாட்டோன்னு. கரெக்டாக அதுதான் மாட்டோம். நீங்கள் லைனில் எடுத்தால் கூட மாட்ட மாட்டீங்க. அதுக்குன்னு போய் திருடுறாதீங்க, மாட்டிக்குவீங்க. அப்புறம் உங்களை வந்து ஆண்டவரே இவர்களை காப்பாற்றுங்கன்னு நாங்கள் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண முடியாது பார்த்துங்க. இப்போ ஆமாம், அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன்னு போய் சொல்கிற போகிறீங்க, அது வேறு இருக்குது. இப்போது நம்ம நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா, இங்கே போனால் ஆண்டவருடைய கண்ணிலேருந்து மாட்டிக்க மாட்டோம், தப்பிச்சிருவோம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் நிலையாக உன்னையும் என்னையும் உருவாக்கின நாள்லேருந்து ஒரு அம்மா தான் என் பிள்ளையை எப்படி பார்த்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதே போல தான் பார்த்து கொண்டிருக்கார். சில நேரத்தில் ஆண்டவரும் நம்ம காலில் சலங்கை கட்டுருவார். இந்த குழந்தைங்களுக்கு சலங்கை கட்டுவாங்க தெரியுமா? பார்த்துக்கிறீங்களா? எதுக்கு கட்டுவாங்க தெரியுமா? ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கட்டுவாங்க. பொம்பளை பசங்களுக்கு தான் அது கத்துது, அது கத்துற சத்தம் கேட்காம இந்த சத்தம் கேட்கட்டும் அப்படின்னு கட்டுறது. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கட்டுவாங்க. எதுக்குன்னா அந்த குழந்தை எங்கே போனாலும் கேட்கறதுக்காகவே. இந்த சத்தத்தை வச்சா அம்மாங்க அந்த குழந்தை அங்கே விளையாடுது, இங்கே விளையாடுது, அங்கே விளையாடுதுன்னு. அதே போல் தான் ஆண்டவர் சில நேரத்தில் உன் மேலே அபிஷேகத்தை போட்டுருவார். எதுக்கு தெரியுமா? உன்னை அறியாமல் பக்க பக்கன்னு கத்துவேன். ஆண்டு பார்த்துக்கினே பற்றியா அங்கே போய் கற்றுது பாரு, அந்த இடத்துல போய் அந்நிய பாஷை நிறைய பற்றியா அது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா?
உன்னை என்னை அழகுபடுத்தி பார்ப்பது அவருடைய வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அழகாக இருக்கிறோமா? அழகுனா வெளி தோற்றத்தை சொல்லலை. ஆவியானவர் நம்மளை பார்க்கும் பொழுது, நமக்குள்ளே இருக்கிறவர் நம்மை பார்க்கும் பொழுது, நம்ம ரட்சகர் நம்மளை பார்க்கும் பொழுது, அவர் நம்ம மேலே அறிக்கையிட்ட காரியங்களோ, அவர் நமக்கு ரட்சகராக இருந்த காரியங்களோ, விவரித்து சொல்லக்கூடிய காரியங்களோ ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களா நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதை பார்க்கணும். கடைசியாக ஒரே ஒரு வசந்த வாசத்தை முடித்து விடலாம். 2 பேதுரு 3:18 மாத்திரம் வாசிக்கலாம். 2 Peter 3:18 மாத்திரம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாதாக. ஆமென். இங்க பாருங்களேன், இப்போ இந்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது நம்ம விஷயமாய் இருக்கிறது. அல்லது நம்ம அவரை கான்ஸ்டன்டா பிடிச்சு கொள்வோம் அப்படின்னா 2 பேரும் அழகா இருக்கும் பார்ப்பதற்கு. இதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் தெரியுமா? அவர் யாருன்னு அறிகிற அறிவு டெய்லி இருக்கணும். அறிவு இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள திருப்திப்படுத்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சுக்க வைத்துக் கொள்ளுவீங்க. பிடிச்சதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் வீடுகளில் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. முதல்லலாம் வீடுகளில் ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த பிரியாணியை தவிர வேறு எதுவுமே இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரியாணி தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு 10 பேருக்கு என்ன பண்ணுறீங்க? வெஜிடேரியன் வாங்கி வைக்கிறீங்க. ஏன்? ஒருத்தர் வருவான், அந்த மண்டையன் சாப்பிடவே மாட்டான், அவனுக்காக வாங்கி வெய்யின்றீங்க. எதுக்குன்னா உங்கள் பிரியத்தை காட்டுறீங்க. நான் இல்லைன்னு சொல்ல, அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நன்றி, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. எதுக்குன்னா நான் சாப்பிட்ணும் பிரியமாக வாங்கி வைக்கிறீங்க. எனக்கே இதை போல் பண்ணும்பொழுது நம்ம ஆண்டவர் எவ்வளோ பண்ணுறாரு, அவருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன பிரியம் அப்படின்றத நீ அறிகிற அறிவு உனக்கு இருந்ததுன்னா, அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நீ வாழ்வாய் என்றால் உன் வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் அவர் உன்னோட கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அதை தாங்க பல நேரத்தில் விட்டு விடுகிறோம். பல நேரத்தில் அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியறதில்லை, கொண்டு போய் கொட்டிடுறது. அவர் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. எதெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு வேதத்தில் நிறையா சொல்லுகிறது. உன் சகோதரனோட மனக்கசப்போடு இருந்து என்ன பண்ணக்கூடாதான்? காணிக்கையே போடாதுன்றாரு. காணிக்கையே போடாது. சின்ன விஷயந்தான். காணிக்கை யாரு கொடுக்குறோம்? நம்ம நினச்சினுக்கிறோம் பாச கொடுக்குறோம், அவர் நல்லா இருக்கிறாரு, நம்ம ஆண்டர் கொடுக்குறோம் வைத்துக்கொள்ளுங்களேன். ஆனால் வேதம் சொல்லுகிற சின்ன விஷயந்தான். ஒரு மனக்கசப்பு இருந்தால் கூட என்ன பண்ணக்கூடாதான்? காணிக்கை கூட போடக்கூடாது. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஆண்டவரே, என் இருதயம் சுத்தமாய் தூய்மையாய் இருக்கிறது, நான் உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவன் அப்படின்னு ஏமாற்றி கொண்டாந்து ஸ்தோத்திர பலியை போடுறோம். அதை அவர் என்ன பண்ணுறாருன்னா அருவருப்பாய் எண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, நீ எதை உகுந்ததாய் இல்லாத செய்கிறாயோ அதை அருவருப்பாய் என்ற தேவனாய் இருக்கிறார். அப்போது யோசிச்சு பாருங்களேன், அந்த சின்ன காமன் சென்ஸ் இருக்கணும். சின்ன காமன் சென்ஸ் என்ன தெரியுமா? இது ஆண்டவருக்கு பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன். ஆண்டவருக்கு பிடிக்காது, இது ஆண்டவருக்கு அருவருப்பாக இருக்கும், நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறவர், அவர் துக்கப்பட விடாமல் நான் பார்த்து கொள்ளணும். நீ மகிமைப்பட வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, துக்கப்படாமல் என்ன பண்ணும்? சிலர் நீங்கள் மகிமைப்பட வைக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவது மிக அவசியம். மகிமைப்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, நீ என்ன பண்ணக்கூடாதான்? அவர் துக்கப்படுற அளவுக்கு செஞ்சிடாத. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு, நீங்கள் உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, என்ன பண்ணக்கூடாது? உபத்திரம் பண்ணாத. வந்தியா, அமைதியா இருந்தியா, முட்டை இட்டியா, போய்கினே இரு, நாங்கள் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கிறோம். இப்போது ஆண்டவர் அதான் சொல்கிறேன்னு திரும்ப சொல்கிறாரு, நீ உனக்குள்ளே இருக்கிற காரியங்களை துக்கப்படுத்த விட்டுறாத, வேத வசனத்துக்கு விரோதமாய் செய்யாத, பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் செய்யாத, உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிற காரியத்துக்கு விரோதமாக செய்யாத. அப்போ மகிமைப்படுத்தலைனா கூட மகிமைப்படுத்தணும், அதுதான் தேவை, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆனால் அதை செய்யலைனா கூட துக்கப்படுத்தாத, அவமானப்படுத்தாத, ஆண்டவருடைய பேரை தூஷணப்படுத்தாத, வைக்கக்கூடாத இடத்துல ஆண்டவருடைய பேரை வைக்காத. சிலர்லாம் போய் ஜோம் பண்ணக்கூடாத இடத்துலாம் ஜோம் பண்ணுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஜோம் பண்ணக்கூடாத இடத்துல என்னை ஒரு தடவை கூப்பிட்டாங்க. நானும் ரொம்ப ஆர்வ கோளாறில் போயிட்டேன்.
அங்கே போனால் குங்குமத்துக்கும் என்னது அது மஞ்சளாக ஒன்று வைப்பாங்க, மஞ்சளுக்கும் பூவுக்கும் ஜோம் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன் ரொம்ப நல்லது, வாங்கின்னு போன கடையிலேயே குத்துருங்க அப்படின்னு. அங்கே இன்னும் நிறைய பேசினாலும் இங்கே பேச முடியாது, விட்டுருங்க. அவங்க என்ன அதோட கூப்பிடவே இல்லை, அவங்க என் ஃபோனை பிளாக்கில் போட்டாங்க. அதுக்காகவே நன்றி சொல்லுவேன். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, சில ஆவிக்குறை பிள்ளைகள் அப்படி தான், எங்கே போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அங்கே போய் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. அங்கே போயும் தோத்திரன்றது நீ உன்னை அசிங்கப்படுத்திக்கிற, உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அசிங்கப்படுத்துகிற, உனக்குள்ளே நிரந்தரமாக இருக்கிற இயேசுவை நீ அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறா. இன்றைக்கு நீ அங்கே போகவே கூடாது. அதுதான் முதல் சட்டம். துன்மார்க்கர் வழியில் கூடாது, உட்காரவும் கூடாது. பரியாசகர சீட்டில் உட்காரம் பண்ணக்கூடாதான், உட்காரவே கூடாது. ஆனால் நம்ம போயிடுறோம், ஏதோ ஒரு காரணம் போயிட்டீங்க அப்படின்னா கூட நீ ஆண்டவரை உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்தாமல் இருந்தாலே ஆண்டவர் மகிமை தானாகவே ஆண்டவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளு, ஆண்டவர் யார் என்கிற அறிவு, அந்த அறிவு இருந்தாலே போதுங்க, நீ நானும் பரலோகம் போயிடலாம், வேற எதுவுமே தேவையில்லை. இயேசு யாரு, அவருக்கு என்ன வேணும், அவர் பிரியப்படுகிற காரியத்தை நான் செய்வேன், நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரே ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அவர் என்ன பண்ணுவாராம், பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த காலையில் நிலையான ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்கிறார். அவரை உணர்ந்து கொண்டு அவரை அறிகிற அறிவு நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கை அருமையானதாக இருக்கும். இருந்த இடத்துல கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வேத வசனத்தில் இது வரைக்கும் வாசித்த எல்லா வாக்கு தத்தமும் நமக்கு தெரியும், எல்லா உடன்படிக்கையும் நமக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் இந்த காலையில் ஆவியானவர் சொல்கிறது காரியம் என்னன்னா, நான் உனக்கு காரியங்களை அழகாக டிக்ளேர் பண்ணுறேன். இதை செய்ய, இதை செய்யாத, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது என்ற எல்லா காரியத்தையும் எழுதியே உன் கையில் கொடுத்துருக்குறேன். ஆல் த கைட்லைன்ஸ் ஆர் இன் த வேர்ட் ஆஃப் காட். எல்லாமே உன் கையில் இருக்கிறது. அப்போ அதன்படி நீ வாழ ஆரம்பி. நான் தான் உலகத்துடைய ரட்சகர் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவராக இருக்கிறார். இயேசுவை தவிர வேற எந்த உருவத்திலும் ரட்சிப்பு நமக்கு இல்லை, அது நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது, இன்றைக்கு ஆண்டவர் விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். என்ன காரியத்தை விளங்க பண்ணுகிறார்னா, ஆண்டவர் யார் என்கிற அறிவு உனக்கும் எனக்கும் இருக்கும் என்றால் இன்றைக்கு ஒன்று அதோடு கூட்டிக்கொள்ளு, நீ ஒருபொழுதும் ஆண்டவர் உன்னை கைவிடவே இல்லை, ஒருபொழுதும் ஆண்டவர் உன்னை மறப்பதே இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த காலையிலே தொடங்கி உன் வாழ்நாளெல்லாம் உனக்கு பாதைகளை அழகாய் வகுத்து தருகிறவராய் இருக்கிறார். உன் தடைகளெல்லாம் உடைக்கிறவராய் இருக்கிறார். எல்லாத்தையும் இழந்துட்டாலும், எல்லாம் உன்னை விட்டு போயிட்டாலும், நீ நிராயுதபாணியாய் இருந்தாலும், எதுவுமே இல்லை ஆண்டவரே என் வெறும் கையோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு எடுக்கவே மாட்டார். அது நிலையா சீரா சிறப்பாக வைக்கிறவராயிருக்கிறார். இந்த மாதம் மாத்திரமல்லங்க, வாழ்நாள் முழுதுமாய் ஆண்டவர் அதை அப்படியே செய்கிறவராயிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நிலையான காரியங்கள் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா நேரத்திலையும் நாங்கள் வெளியே போய் திரும்ப வர்ற வரைக்கும் பிசாசு எங்கள் வாழ்க்கையில் தொடாதபடி ஒவ்வொரு நேரத்துலையும் நீங்கள் எங்களை பாதுகாத்துக்கோங்க ஆண்டவரை. ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் எங்கள் கூட இருங்க. எப்பெல்லாம் எங்களுக்கு ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் பிதாவுடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்படிப்பட்ட தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு சத்தியத்தை கேட்ட எங்களை சத்திய விடுதலை ஆக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.